நாட்டிலிருந்து கேரள மாநிலத்தை பிரித்து ஒரு தனி நாட்டை உருவாக்க முதல்வர் பினராயி விஜயன் முயற்சி செய்கிறாரா என்று அம்மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த மூத்த IAS அதிகாரி வாசுகியை அம்மாநிலத்தின் வெளியுறவுத்துறை செயலாளராக கேரள மாநில அரசு சமீபத்தில் நியமித்தது. இது பற்றி கேரள பாஜக தலைவர் சுரேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், இது அரசமைப்புக்கு எதிரானது. வெளியுறவுத்துறை விவகாரங்களில் ஒரு மாநில அரசுக்கு எந்த வேலையும் இல்லை. அரசமைப்புக்கு எதிரான கேரள அரசின் இந்த நடவடிக்கை ஒரு ஆபத்தான முன் உதாரணமாக அமைகிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் கேரளாவை ஒரு தனி நாடாக மாற்ற முதல்வர் பினராயி விஜயன் முயற்சி செய்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய சுரேந்திரன், இதே நிலை நீடித்தால் கேரளாவுக்கு ஒரு தனி வெளியுறவுத்துறை அமைச்சர் வேண்டும் என்றும், கேரளாவை பிரதிநிதித்துவப்படுத்த வெளிநாடுகளில் தூதரகம் வேண்டும் என்றும் முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை வைப்பார் என்று சுரேந்திரன் சாடியுள்ளார். மத்திய சென்னை தொகுதிக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் 2,33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தொகுதியின் தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 17ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளில் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும், இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சார செலவு, விளம்பர செலவு, பூத் ஏஜென்ட்களுக்கு செலவிட்ட தொகையை முறையாக தெரிவிக்கவில்லை எனவும், தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாயை விட அதிக தொகையை தயாநிதி மாறன் செலவிட்டதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை என்பதால் தேர்தல் செல்லாது என உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போடுவதை மக்கள் ஏற்கவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கூறினார். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய GK வாசன், சிறு குறு தொழில்களுக்கான மின்கட்டணத்தை திமுக அரசு 3வது முறையாக உயர்த்தியுள்ளது. மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது? மக்கள் தலையில் சுமையை ஏற்றி அவர்களை ஏமாளியாக்க நினைக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் திமுகவினரை நம்ப வாக்காளர்கள் தயாராக இல்லை. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் குடிநீர் வரி மற்றும் மின்சார வரி உள்ளிட்டவற்றை உயர்த்தி உள்ளது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது பழி போடுவதை மக்கள் ஏற்கவில்லை. தமிழக மின்சார வாரியத்தின் கடன் சுமைக்கு தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடுதான் காரணம். இது அரசின் தந்திரம் என்பதை மக்கள் உணர வேண்டும். மின்கட்டணம் உயர்வு தொடர்பாக வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மனு கொடுக்க உள்ளோம். தற்போதைய மின்கட்டண உயர்வுக்கு தமிழக அரசே காரணம். தமிழக அரசு உயர்த்தியுள்ள மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றார். திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்று சென்னை மேயர் பிரியா விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர், திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதல்வரின் பெருந்தன்மையை பாராட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே புதிய தலைமைச் செயலகம் உட்பட அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை என்பதை மக்கள் அறிவர். அதை பற்றி கொஞ்சமும் கூச்சமின்றி பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் புலம்பி தவிக்கிறார் என்று மேயர் பிரியா கூறியுள்ளார். பயங்கரவாத அமைப்பான அல் குவைதாவின் மூத்த தலைவரும் ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியுமான அமீன் உல் ஹக் என்பவரை பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது செய்தனர். பாகிஸ்தானில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. எனவே பயங்கரவாதத்தை ஒழிக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் சாராய் ஆலம்கீர் நகரில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பயங்கரவாத
பயங்கரவாத தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு பதுங்கி இருந்து சதி திட்டங்கள் தீட்டி வந்த அல் கொய்தாவை சேர்ந்த அமீன் உல் ஹக் என்பவரை கைது செய்தனர். இவர் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலால் தேடப்படும் பயங்கரவாதி என 2021 அறிவிக்கப்பட்டவர். அது தவிர 1996 ஆண்டு முதல் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் முன்னாள் தலைவர் மறைந்த ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியாக வலம் வந்தவர் என்பதையும் பாகிஸ்தான் போலீசார் கண்டறிந்துள்ளனர். பாகிஸ்தானில் மட்டுமன்றி உலகின் பல பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த அமீன் உல் ஹக் சதி திட்டம் தீட்டியதும் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து கைதான அந்த நபரை ரகசிய இடத்தில் வைத்து பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கடந்த 2022-23 நிதியாண்டில் திமுக 214 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது என்று ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 57 அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளில் 2022-23 நிதியாண்டில் 39 கட்சிகள் ஈட்டிய வருமானம் மற்றும் செலவு குறித்த அறிக்கையை ஏடிஆர் சங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி 737.67 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 333.45 கோடி ரூபாய், திமுக 214.35 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் பத்திரங்கள் என்று கூறப்படுகிறது. அதிக செலவு செய்த கட்சிகளில் 181.18 கோடி ரூபாயுடன் திரிணாமுல் காங்கிரஸ் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 79.32 கோடி ரூபாய், பிஆர்எஸ் 57.47 கோடி ரூபாய், திமுக 52.62 கோடி ரூபாய் மற்றும் சமாஜ்வாடி 31.41 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளன. ஆண்டு தணிக்கை கணக்குகளை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் விதித்த காலக்கெடுவை தாண்டி 23 கட்சிகள் தாமதமாக சமர்ப்பித்துள்ளன. சிவசேனா, போடலாந்து மக்கள் முன்னணி, தேசிய மாநாட்டு கட்சி, தேசியவாத காங்கிரஸ் உட்பட 18 பிராந்திய கட்சிகளின் தணிக்கை அறிக்கைகள் ஆய்வின் போது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கவில்லை. தங்கள் வருமானத்தை விட 20 கட்சிகள் அதிகமாக செலவழித்துள்ளன. மதச்சார்பற்ற ஜனதா தளம் வருமானத்தை விட 490.43% அதிகமாக செலவு செய்துள்ளது. மதுரையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பள்ளி மாணவர்கள் உதவியுடன் ஓரம் கட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய மாநகர அரசு பேருந்து திடீரென பழுது ஏற்பட்டதால் சாலையின் நடுவே நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உதவியுடன் பேருந்தை சாலையின் ஓரத்திற்கு தள்ளி கொண்டு சென்று நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் மாணவர்கள் பள்ளி தாமதமாக செல்லும் சூழல் ஏற்பட்டது. மேலும் அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வது வாடிக்கையாகி வருகிறது. தனக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப் போவதாக பத்திரிகைகளில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார். திமுக இளைஞரணியின் 45வது ஆண்டு துவக்க விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடந்தது. அதில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 2 அல்லது 3 தொகுதிகளை பிடித்துவிட வேண்டும் என்று தமிழகத்திற்கு 6-7 முறை பிரதமர் மோடி வந்தார். அவர் 1000 முறை வந்தாலும் தமிழகத்தில் வெற்றி கிடைக்காது என்று சொன்னேன். அதை மக்கள் உண்மையாக்கிவிட்டனர். பிரதமர் பிரச்சாரம் செய்தும் பாஜகவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் இந்தி கூட்டணிக்கு மக்கள் வெற்றியை தந்தனர். வெற்றிக்கு இளைஞரணியும் காரணம் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று பேசிய அவர், தனக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப் போவதாக பத்திரிகைகளில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர்தான் முடிவெடுப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் இளைஞரணிதான் தனது மனதிற்கு நெருக்கமானது என்றும், இளைஞரணியை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றும் உதயநிதி நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டை கண்டுபிடித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் அருகே தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் ஒரு பெருமாள் கோவில் உள்ளது.
இந்த கோவில் முன்பு ஒரு கருங்கல் இருந்தது. அந்த கல் துண்டு அதிபட்டானம் பகுதியில் உள்ள முப்பட்ட குமுதக வர்க்கத்தை சார்ந்தது. இதனில் 2 பக்கங்களில் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருந்தன. இதனை ஆத்தூரில் வசிக்கும் ராசசேகர் பாண்டியன் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகரும் இணைந்து கண்டுபிடித்தனர். அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வட்டெழுத்து வகையை சார்ந்தது. இந்த கல்வெட்டில் சுமார் 950 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சோழ மன்னன் ராஜராஜனின் புகழை பாடுகிறது என தொல்லியல் பேராசிரியர்கள் கூறினார்கள். ஒரு பெரிய கல்வெட்டின் பல பகுதிகளில் ஒன்றுதான் இந்த கல்வெட்டு என்பதால் முற்றுப்பெறாத தகவலையே இதில் உள்ள எழுத்துக்கள் தருகிறது. அதனால் இந்த கல்வெட்டு எந்த கோவிலை சார்ந்தது என கண்டறிய முடியவில்லை. மேலும் தானம் வழங்கிய எல்லைகளை பற்றி தகவல்களையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. புகழ்பெற்ற சோழ மன்னனான ராஜராஜன் புகழ் பாடும் இந்த கல்வெட்டை இப்போது மக்கள் சிதறு தேங்காய் உடைக்க பயன்படுத்தி வருகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சான்றுகளை தாங்கியுள்ள இந்த கல்வெட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலாவை விரைவில் சந்திக்கவிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் ராமேஸ்வரத்திற்கு OPS சென்றார். அங்கு பேசிய அவர், இந்தியாவில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்றது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்ததால் தான் எனக்கு மக்கள் அதிக வாக்களித்தனர். எனவே பிரதமருக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 52 ஆண்டுகளில் 30 ஆண்டு காலம் வெற்றி பெற்று ஆட்சி செய்துள்ளது. ஆனால் தற்போது அனைவரும் பிரிந்து இருப்பதால் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. தொண்டர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என சசிகலா தொடங்கிய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிரிந்து கிடக்கும் சக்திகளை இணைப்பதற்காக சசிகலாவை விரைவில் சந்திப்பேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் சாதாரண மனிதன் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளது. எனவே அரசு கவனம் செலுத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருசக்கர வாகனத்தில் வீலிங் சாகசம் செய்த இளைஞர்களுக்கு நீதிபதி நூதன முறையில் ஜாமீன் வழங்கியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள புலிவலம் பகுதியில் வசிப்பவர் நிவாஸ். இவர் தனது 2 நண்பர்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் வீலிங் சாகசம் செய்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ காவல்துறை கவனத்திற்கு சென்றது. இதனைத் தொடர்ந்து புலிவலம் காவல்துறையினர் நிவாஸ் மற்றும் அவர் நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் திருச்சி மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து நிவாஸ் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். விசாரணையை தொடர்ந்து நீதிபதி மணிமொழி நூதன நிபந்தனையுடன் ஜாமீன் உத்தரவை வழங்கினார். இருசக்கர வாகனத்தில் சென்று வீலிங் சாகசம் செய்த நிவாஸ் உள்ளிட்ட 2 நண்பர்களுக்கும் 2 வாரம் காவல்துறையுடன் சேர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது.